நாம் போவதற்கு அநேக வழிகள் உண்டு. ஆனால் அந்த வழிகளில் செலக்ட் பண்ணுற விஷயம்தான் அங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம். உலக கவலை, உனக்கு என்ன திராணி இருக்கோ அதை யோசி, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நினைங்க. திராணிக்கு மேலாக நாம் மிஞ்சி தேவன் அழைத்த பரம அழைப்புக்காக இங்கே ஏன் ஓட வேண்டும்? எதற்காக ஓட வேண்டும்? எதற்காக கிறிஸ்தவனாக வாழ வேண்டும்? எதற்காக கிறிஸ்தவனாக ஜீவிக்க வேண்டும்? எதற்காக சபைக்கு வரணும்? ஏன் 2 மணி நேரம் பார்க்கு பீச்சுன்னு போகலாமே, ஏன் இங்கே வந்து செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் இங்கே இந்த அதிகாரம் எதை குறிக்கிறது என்றால் நம்பிக்கை குறிக்கிறது. 11ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் அங்கே விசுவாசத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் நம்பிக்கை, 13ஆம் அதிகாரம் அன்பு. இது மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் நடக்கின்ற காரியங்கள். வாழ்க்கையில் விசுவாசம் வேணும், நம்பிக்கை வேணும், அன்பு வேணும். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13:13 நாம் வாசிக்கும் போது, இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது மூன்றும் என்ன பண்றான்? நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கொரிந்தியர்ல வரும்போது விசுவாசம் ஒரு மனிதனுக்கு தேவை, நம்பிக்கை தேவை. இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கலந்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, விசுவாசிக்காமல் நம்மள தெய்வத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நம்பப்படுகிறது அல்ல விசுவாசம், நம்பப்படாதவைகளை குறித்து நம்புகிறோம் தான், அதான் விசுவாசம். இன்னைக்கு ஒன்று நடக்கலை, ஆனால் நடக்கும். கண்களால் பார்க்கிறது அல்ல நம்பிக்கை. விசுவாசம் என்பது நம்முடைய கண்களால் ஒன்றை பார்த்து நம்புவதல்ல, நம்முடைய கண்களுக்கு பார்க்காததை நம்புவது. இங்கே ஸ்பீக்கர் இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு ஸ்பீக்கர் கொடுப்பார், அது நடக்கும், அது ஆகும். இங்கே கீபோர்டு இல்லை, ஆனால் இருக்கிறது, வரும். நம்ம ஆட்கள் சொல்லுவோம்ல, வரும் ஆனால் வராது, அது வராது, அவ்வளோதான். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்போமானால் அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம சொல்கிறதை அவர் நிறைவேற்றுகிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நாம் என்ன பேசுகிறோமோ அதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் செய்வார். நம்பிக்கை என்பது உறுதியான எதிர்பார்ப்பாகும். அது ஒரு உறுதியாக இருக்கணும் நம்பிக்கை. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும். ஏதோ ஒன்றை குறித்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நடக்கும் என்று. அது உறுதியாக இருக்க வேண்டும். வேதம் 2 விதமான நம்பிக்கை குறித்து நாம் வாசிக்கலாம் வேதத்தில். ஒன்று, நம்பிக்கை வைக்கிறதான செய்கைகள், ஒரு விஷயத்தை நம்பிக்கை வைத்து செய்வோம். 2வது, நம்பப்படுகிற காரியங்களையும் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று நம்பிக்கை வைக்கிற செயல்கள், 2வது நம்பப்படுகிற காரியங்கள். ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறோம், இன்னொன்று நம்ம நம்புகிறோம். இந்த 2 விஷயம் வேதத்தில் அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம்? வாசிக்கலாம். இந்த நம்பிக்கை நம்முடைய விருப்பத்தின்படி உருவாகுவதில்லை. இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற நம்பிக்கை, சில ஆட்கள்லாம் அவங்க விரும்பினது நடக்கணும்னு நினைப்பாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபாய்க்கு இவர் வேலைக்கே போக மாட்டார், ஆனால் 3 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவார். அது நடக்குமா? வேலையே இல்லையா, வேலைக்கே போக மாட்டாராம், ஆனால் 3 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கினா வராது. அப்போ விருப்பத்தின்படி நடப்பதல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிறது நம்பிக்கை என்பது. அது யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது அவர் செய்வார் என்று நம்ப வேண்டும்.
இது மாத்திரமல்ல, அவரே விசுவாசிகளின் நம்பிக்கை என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 39:7 வாசிக்கிறோம், நீரே என் நம்பிக்கை. இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல, சும்மா பேசிக்கா உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நீரே என் நம்பிக்கை. ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை என்பது காணப்படாதவைகளையும் எதிர்காலத்தையும் பற்றி உறுதியாக இருக்கக்கூடிய ஒன்றாகும். காணப்படாத நம்பிக்கை என்பது எதை குறிக்கிறது? எதிர்காலத்தை பற்றி. நம்ம எதிர்காலத்தை பற்றி என்ன பண்ணோம்? அதை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எபேசியர் 2:12 வாசிக்கும் போது அவிசுவாசியை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசியர் 2:12. எங்க இருக்குன்னு தேடுறீங்க. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் வாசிங்க, நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில். இங்க நம்பிக்கை இல்லாதவர்களை குறித்து வாசிக்கிறோம். உலக மனிதர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு மனிதன் மரித்தால் மரித்து விட்டேன் என்று நாம் சொல்கிறதில்லையே, நாம் விதைக்கிறோம். நீங்கள் ஒரு விதையை எடுத்துகிட்டு போயிட்டு மண்ணில் போட்டால் என்ன நடக்கும்? என்ன பார்க்குறீங்க? மண்ணில் ஒரு விதையை பள்ளம் நோண்டி அதை புதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றினா என்ன வரும்? அது முளைத்து மேலே வரும், செடி வரும். சில இது தீஞ்சு போய் வரும். சில செடியை வச்சு அவனே போய் வச்சு எடுத்துருவான். சில ஆட்கள்லாம் பூவே பூத்துருக்காது, அதுக்குள்ளே போய் தொட்டு பார்த்து சில மனிதர்கள், நல்லவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதை பார்த்து அதுக்கு வேலி போட்டு அதை வளர்த்து. இதோ வெளியே பாருங்கள், ஒரு மரம் இருக்கிறதுனா அது எப்படி வளர்ந்துருக்கு? அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, நீர் பாய்ச்சிக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. அழிந்து போகின்ற உலகத்தில் அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வாழ்க்கையில் அழிந்து போகிற இந்த உலகத்தில் இருக்கிறோம், அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுகிறோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, அங்கே லேண்டில் வீடு கட்டும் போது எப்படி கட்டுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சின்ன பசங்க மாதிரி அப்படியே போய் களிமண்லாம் நோண்டிட்டு வந்து, வாங்க என்கிட்ட ஜேசிபி இருக்குது, பொக்கலைன்னு இருக்குது, பெரிய பெரிய வண்டிலாம் வச்சுருக்கிறேன், வாங்க போய் மண்ணெல்லாம் வாரின்னு வந்து கடகடன்னு கட்டுவோம். நான் பண்ணுறோம். அதுக்குரிய இன்ஜினியரை கூப்பிட்றோம். அந்த இன்ஜினியர் நல்ல இன்ஜினியர்னா பரவாயில்ல, வைக்க வேண்டிய பில்லரை வைக்க வேண்டிய அந்த இடத்துல வைக்கலன்னா கீழே ஊந்துடும். எத்தனையோ பிளானை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக பிளான் போடுகிறது போல இந்த அழியாத உலகம் என்பது ஒன்று இருக்கிறது, பரலோகம். அப்போ அந்த பரலோகத்துக்கு எப்படி அஸ்திபாரம் போட முடியும்? பணம் கொடுத்தா அஸ்திபாரம் போட முடியுமா? படித்ததுனால அஸ்திபாரம் போட முடியுமா? என் வீட்டில் 2 கார் இருக்குது, 2 சோஃபா இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, 2 மனைவி இருக்கிறாங்க, ஒரு மனைவியே சமாளிக்க முடியல. சில ஆட்கள் நியூஸில் பார்க்குறத சொல்கிறேன். எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் பரலோகத்துக்கு அஸ்திபாரம் போட முடியாது. அது விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் அவரை பற்றும் அறிகிறதுனாலும் வருகிறது, அறிவினால் வருகிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அழியாத ஒரு உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுகிற வாழ்க்கை. இதை தான் பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதும்போது ஜனங்களுக்கு சொல்கிறார். இது ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து நிற்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கும் போது, எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் மனிதர்கள் எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள். இன்னைக்கு காந்தி தாத்தாவை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அவர் வாழ்ந்தது உண்மை என்று நாம் நம்புகிறோம். என்னைக்குன்னா ரூபா நோட்டில் இருக்கிற காந்தி தாத்தா அவர் பொய்யானவர் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அந்த நோட்டுக்காக தானே ஓடுறோம். அந்த ஒரு காந்தி தாத்தா நோட்டு, அதுக்காக தான் எத்தனையோ கொலைகள், கொள்ளைகள், திருடு, நல்லபடியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் அந்த பணத்துக்காக ஓடி இருக்காங்க. அதில் இருக்கிற காந்தி தாத்தாவை என்னைக்குன்னா நாம் சந்தேகப்பட்டு இருக்கிறோமா? இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்ததில்லை. ஆனால் வரலாறு சொல்கிறது, அதை நம்புகிறோம். காந்தி என்பவர் தாத்தா வாழ்ந்தார், அவர் தேசத்துக்கு சுதந்திரம் கொடுத்தார், வாங்கி கொடுத்தார். இதெல்லாம் நம்புகிறது போல இங்க பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. இயேசுவை கண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய அற்புதத்தை பெற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்க பேதுரு இருக்கிறாரு.
சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். அவர்கள் எல்லாரும் ஊழியம் செய்கிறார்கள். கண்ணால் பார்த்த விஷயத்தை குறித்து இங்கே பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க. மேகம் எப்படி இருக்கும்? வானத்தில் பார்க்குறீங்களா? அதெல்லாம் என்னது? யாருக்கு தெரியும்? நான் மேலே பார்க்க மாட்டேன், எப்பவுமே கீழே தான் பார்ப்பேன். வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. மேகம் எப்படி போகும்? ஒரு கூட்டமாக போகும். நம்ம இந்த மழை நாள்லாம் பார்த்தீங்கன்னா, வெயில் நாளில் சில நேரம் அந்த மேகம் வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும். அப்போ பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நமக்கு முன்பாக திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள், நமக்கு முன்பாக திரளான மனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு முன்பாக திரளான அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எதற்காக மரித்தார்? எதற்காக உயிர்த்தார்? எதற்காக அவர் என்ன பண்ண போறார்? மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன எல்லாம் செய்தார் என்பதை குறித்து அங்க என்ன பண்றாங்க? சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திரளான சாட்சிகள். இயேசு அற்புதம் செய்கிறவராயிருந்தார். இயேசப்பா அதிசயம் செய்கிறவராயிருந்தார். மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். குருடனுக்கு பார்வை கொடுத்தார். செவிடனுக்கு செவிகளை திறந்தார். கூனியை என்ன பண்ணாரு? நிமிர பண்ணினார். இத்தனை காரியங்கள்லாம் எங்க கண்களால் பார்த்தோம். அதனால் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இங்க பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது பாரமான யாவற்றையும். இன்னைக்கு மனிதர்கள் எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? இதை முழுமையாக நான் வாசித்து முடிக்கிறேன். எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமைகளையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோம். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, அவர் தாம் அடைவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், இன்னைக்கு மனிதர்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பொருட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கவலை, பைபிள்ல வாசிக்கிறோம், கவலைப்படுகிறது. கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போ பவுல் சொல்கிற இந்த பாரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான பாரங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. சிலருக்கு பண தேவையினால் அவங்க பாரத்தோடு இருக்கலாம், சிலர் கடன் பிரச்சனையினால் பாரத்தோடு இருக்கலாம், சிலர் வியாதியினால் பாரத்தோடு இருக்கலாம், சிலர் ஆட்கள் தேவையில்லாமல் சிந்திச்சே பாரத்தோடு இருக்கலாம். சில ஆட்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் ஓடும்போது கவலைகளை அவர்கள் மேல் ஏற்றிக்கொண்டு ஓடுகிறார்கள். பாரத்தை தன் மீது வைத்து கொண்டு அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். பவுல் அதை தான் சொல்ற, உன் பாரத்தை தூக்கி போடுப்பா. ஒரு விவசாயி சுமக்க முடியாத பாரத்தோடு, நான் அடிக்கடி சொல்வேன், தலையின் மேல என்ன பண்றாரு? ஒரு விவசாயி பிள்ளலாம் வெட்டி சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவரால் நடக்கவே முடியலை, ஆனாலும் தள்ளாடி நடந்து போகிறாங்க. இங்கே ரோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வயலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மாட்டுக்கு அந்த புல்லெல்லாம் வெட்டி தலை மேலே வச்சு என்ன பண்ணுவாங்க, சுமந்து கொண்டு போகிறதை இன்றைக்கும் நம்மால் பார்க்க முடியும். அதே போல் போகும்போது ஒரு மாட்டு வண்டியில் இன்னொரு ஐயா போகிறார். போகும்போது அந்த விவசாயியை பார்க்குறாரு, ரொம்ப கஷ்டத்தோடு நடந்து போகிறானே, வாப்பா என் வண்டியில் ஏறி பின்னாடி உக்காருன்னு சொல்லிட்டாரு. ஏறி பின்னாடி உக்காந்தாச்சு. இவரும் போய்கொண்டே இருக்கிறார். திரும்பி பார்க்கும்போது அவர் அந்த தலை மேலே அந்த பாரத்தை வச்சுட்டு இருந்தாராம். தலை மேலே என்ன வச்சுருந்தாராம்? அந்த பாரத்தை இறக்கியே வைக்கல. இப்போது அந்த எஜமான் கேட்குறார், வண்டியோட உரிமையாளர், எப்பா என்னப்பா நீ வண்டியில் இடம் கொடுத்த, அது தலை மேலேயே வச்சுட்டு இருக்கிற, இறக்கி வைப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா
நீங்கள் வண்டியில் எனக்கு தானே இடம் கொடுத்தீங்க, என் தலை மேலே இருக்கிற பொருட்கள் இடம் கொடுக்கலையே, நீங்கள் சொல்லவே இல்லையே இறக்கி வைங்கன்னு. இன்னைக்கு கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தது நோக்கம் என்பது எதற்காக என்றால் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கணும். இன்னைக்கு ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஏன் சபைக்கு இருக்கிறோம், ஏன் ஆராதிக்கிறோன்னா, ஆண்டவரே நான் சபைக்கு வந்துட்டேன் ஆனால் பாரத்தை இறக்கி வைக்க மாட்டேன், நான் சபைக்கு வந்துட்டேன் என் கவலைகளை உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டேன், என் வீட்டுக்கு போய் என் புருஷன் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார், அவரை கொள்ளுவோம் எல்லாத்தையும் சொல்லி இங்கே ஆண்டவர்கிட்ட சொல்லறது இல்லை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எதுக்கு வருகிறோம், நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும். அதுக்கு அந்த ஐயா எதுக்கு இடம் கொடுத்தாருன்னா அந்த வெயிட்டை அவர் சுமக்க முடியாமல் போகிறார். இன்னைக்கு நாம் அதற்காக தான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ உலக கவலை அது நம்மை நெருக்குகிறது. விதையை போடுகிறார்கள். பைபிளில் விதை குறித்து வாசிக்கிறோம். கற்பாறையில் மேல் விழுந்த விதை, நடைபாதையில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை, அப்புறம் முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட விதை. அங்க என்ன மரம் நல்லா முளைத்ததென்றால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அந்த நிலம் என்பது நீங்களும் நானும். அந்த விதை, அந்த நிலம் எப்படி இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்கணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இந்த கல்லெல்லாம் என்ன பண்ணணும், பொறுக்கி போடணும். இந்த விவசாயம் பண்ணுறாங்க எதற்குன்னா, எடுத்த உடனே போய் அப்படியே பள்ள நோட்டி தண்ணி ஊற்றிட மாட்டாங்க. டிராக்டரை வச்சு ஃபஸ்ட்டு உழுவாங்க, உழுந்து திருப்பி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த நிலம் அதுக்கேற்ற பக்குவம் வந்த பிறகு நாற்று நடுவாங்க. அப்போ தான் அது வளரும். இல்லைனா அது சொல்லிக்கலாம் நல்ல நிலம் சூப்பராக பச்சை பசேல்னுங்குது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எல்லாம் தீஞ்சு போயிடும். நல்லா எவன் அந்த நிலத்தை பழுது அந்த நிலத்துல தேவையில்லாத காரியத்தை போட்டாலும் அந்த நிலம் நன்றாக விளைவிக்கக்கூடிய நிலமாயிருக்கும். இன்னைக்கு நீங்களும் நாளும் ஒரு நிலத்துக்கு ஒப்பாயிருக்கிறோம். இந்த கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியாது. ஆகார் தன்னுடைய பிள்ளை சாக போகிறது என்று விட்டுவிட்டு அந்த அம்மா அம்புயையும் தூரத்துக்கு ஓடிவிட்டார்கள். ஆகார் இஸ்மவேலன் அழுகுறான், சாக போறண்டான்னு. ஐயோயோ அம்மா காப்பாத்து, ஏன்னா தண்ணி இல்லை, வனாந்திரம். அன்றைய நாட்களில் ஒரு ஆள் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து அனுப்புவார்கள். இன்னைக்கு நம்ம இங்கேருந்து இப்போ ஒரு சென்னைக்கு கிளம்புறோன்னா சும்மா போவோமா? இதோ இருக்கிற சென்னை 1 மணி நேரம் போகிறதுக்கு 2 மணி நேரம் மேக்கப் பண்ணுவோம். சென்னைக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் மேக்கப்பு. அது இல்லாமல் ஜூஸ் வேணும், ஃப்ரெஷ் ஜூஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், கூட என்னென்ன வேணுமோ போகிற வழியெல்லாம் நிறுத்தி இங்கேருந்து ஒரு 12 மணி கிளம்புனா போகிறதுக்குள்ளே பசி எடுத்துக்கு ஒரு நல்ல ஹோட்டலில் நிறுத்துகிறோம். நம்ம இவ்வளவு பிளானு பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு புறப்படுகிறது போல ஆகாரும் அனுப்பிவிடும் போது அவங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுத்து தன்னுடைய எஜமான் அனுப்பிவிட்டான், கணவன் அனுப்பிவிட்டார். இவ்வளவும் ஆயத்தம் பண்ணி தான் அனுப்புகிறார்கள். ஆனால் போகிற பாதையில் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நல்லா போயிட்டு இருக்கோம், ஆனால் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விடுவோம். நல்லா போயிருக்கிற வாழ்க்கை திடீர்னு கண்ணீராய் மாறிவிடும். நன்றாக போயிருக்கின்ற வாழ்க்கை சில நேரம் நஷ்டமாய் மாறிவிடும். அதே போல தான் இவளுடைய வாழ்க்கையிலும் நம்பி புறப்பட்டு போனார்கள், ஆனால் போகிற வழியில் தண்ணீர் பற்றவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில கஷ்டங்கள்லாம் வரும்போது நாம் ஆகாரை போல தன்னுடைய பிள்ளை விட்டு ஓடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை விட்டு ஓடாமல், நம்பிக்கையை விட்டு ஓடாமல், இந்த அம்மா பிள்ளை சாக போகிற என்று விட்டு தூரம் போய் நின்று பார்த்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனத்தில் இருக்கும். அம்மா சத்தத்தை கேட்கல. அம்மா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இப்போது அந்த அம்மா கிட்ட தேவன் தூதன் பேசுகிறான், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, நீ ஏன் அழுகிறாய், நீ சாகும் என்று நினைத்த பிள்ளையை நான் எப்படி ஆக்குவேனா, பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது ஆகாரின் கண்களை கத்த திறந்தார்னு வாசிப்போம். ஆண்டவர் நீரூற்றை திறந்தார்னு வாசிக்க மாட்டோம். ஆகாருடைய கண்களை கத்த திறக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆசீர்வாதம் அங்கேதான் இருந்தது, தண்ணீர் அங்கேதான் இருந்தது.
அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள் அங்கேதான் இருந்தது. ஆனால் காணக்கூடாதபடிக்கு ஒரு தடை கண்களை மூடிவிட்டது, கண்களை அடைத்து விட்டது. இப்போ தூதன் பேசினோடனே கண்ணு எப்படி திறக்கப்படுகிறது? நம்பிக்கைக்குரிய வார்த்தை அவளுக்குள்ளாக வருகிறது. உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்னையா நடந்தது? நீ ஏன் இப்போ புலம்புற? இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் புலம்புகிறோம், ஆண்டவரை திட்டுறோம், திட்டி தீக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை திட்டுற மாதிரி, நான் ஆண்டவரே நீ. சில ஆட்கள்லாம் பாரு கோச்சிக்குன்னு சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவரை கை விட்டுட்ட, என்ன ஆண்டவரே மறந்துட்டீங்க. இவரு மறந்துருப்பார், அவரை சர்ச்சைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாரு. அதோட டிசம்பர் 1ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டு அடுத்த வருஷம் சொல்லுவார், ஏதாவது ஒன்று சம்பவிச்சுன்னா ஆண்டவர் கையை விட்டுட்டார். அவர் பார்ப்பார், நான் எப்பயோ விட்டனே அவனை, நீ என் கையை விட்டு 20 வருஷம் ஆகுது, நீ கையை விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியே, ஏற்கனவே நீ விட்டு ஓடிட்ட. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல் என்பது ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடை. இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். என்னத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, என்னத்தை பண்ணிட்டாரு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ கானானுக்குள்ள போவே மாட்ட. அவர் எதற்காக வெளியே கொண்டு வந்தார்? வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், கானானுக்குரிய ஆசீர்வாதம். அங்க இருக்கிற ஒரு திராட்சை செடி, அந்த பழங்களை 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. நமக்கு இப்போ நம்ம ஊரில் விற்கிற 1/2 கிலோ திராட்சை 100 ரூபாய், வாங்க முடியல. அன்னைக்கு அந்த தேசத்தில் பாருங்களேன், இங்கேருந்து அங்கே ஒரு கொம்பை கட்டி திராட்சை கொலைகளை கட்டி தூக்கிட்டு வரானா அது எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்காமல் இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற காரியத்தை குறிச்சே பேசியே கானானுக்குள்ளே போல. இனி நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நாளைக்கு, அதாவது ஒரு வசனத்தில் வாசிக்கிறேன், நாளை குறித்து நாளைக்குரிய நாள் அது கவலைப்படட்டும், நீ ஏன் கவலைப்படுறன்னு ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கே தூங்காமல் அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம். சில ஆட்கள்லாம் பாருங்களேன், அவங்க படுத்துட்டு நாளைக்கு எப்படி பைக் ஓட்டிட்டு போகிறேன், நாளைக்கு எப்படி, நீ நாளைக்கு காலைல எழுவோம், அதை பாருங்க. பிளான் போடுவது நல்லது, திட்டமிட தவறினால் தவறுவதற்காக திட்டமிடுகிறோமா? வாழ்க்கையில் சில பிளான்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கணும், சில பிளான்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஒரு பாஸ்டர் சொல்லும்போது திட்டமிட தவறினால் தவறுவதற்காக திட்டமிடுகிறோம். இப்போ எல்லாவற்றையும் நேற்று கிரமா என்ன பண்ணோம், செய்து முடிக்க வேண்டும். இப்போ ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். மாணவரே வந்து பண்ணிட முடியுமா? எல்லாம் திட்டமிடணும். இங்கே இது இருக்கணும், இல்லை இதை தூக்கி சிலுவையை தலைக்க மாற்றா, அதை தூக்கி அங்கே மாற்றானா பார்ப்பதுக்கு எப்படி இருக்கும், கன்றாவியாக இருக்கும். நம்ம பாஷையில் கண்ணு, இங்கே இருக்கிற கண்ணு இங்கே இருந்ததுன்னா எப்படி இருக்கும், பிறகு ஆளை பார்க்க முடியுமா? நல்ல வேலை ஆண்டவர் நம்ம அழகாக பச்சிருக்காரு. இந்த மூக்கு இப்படி மேல் பக்கம் திரும்பி இருந்ததுன்னா மொத்த மழை தண்ணியும் உள்ளே போய் வாய் வழியாக வந்திருக்கும். ஆனால் அவர் கரெக்டாக பச்சிருக்கிறார். யாருக்கு மூக்கு பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும். சில ஆட்கள்லாம் பொடுக்க இருக்கும். ஆமாம், நம்ம சொல்லுவோம் பாரு, உனக்கு மூக்கு ரொம்ப பொடுக்கடா, வெட்டி எடுக்கணும், ஒட்டனடான்னு பாருங்க. ஆண்டவர் அவங்கள கரெக்டாக படிச்சிருப்பார். யானைக்கு, அவ்வளோ பெரிய யானைக்கு துப்பிக்கை இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம ஆள் அதை பாடாப்படுத்திடுவான். அதுக்கு ஏற்ற இது வச்சிருக்காரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதின் காலத்தில் நேர்த்தியா என்ன பண்ணுவார், செய்து முடிப்பா. இந்த பாரத்தை குறித்து வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? மார்க்கு 4:18 ஒருவர் வாசிங்கள். நானே வாசிக்கிறேன். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும், இதனால் அவர்கள் என்ன பண்றாங்களாம், நெருங்கி போடப்படுகிறார்கள். ஆண்டவர் இதை தான் தூக்கி போட சொல்றாரு. மற்றவங்களை பத்தி நீ ஏன் நினைக்கிற, இச்சையான காரியங்கள் அப்படின்னா இச்சிக்காதன்னு சொல்றாரு. இப்போ அங்க ஒரு கார் நிக்குது, என்கிட்ட கார் இல்லை, கார் பத்தியா, அது வாங்கிடலாமா, தூக்கிடலாமா, மற்றவர்களுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக.
அப்போ பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, இச்சிக்க கூடாது அப்படின்னா மனசுலே நினைக்காத. ஒரு ஸ்திரீயை பார்த்தாலே போதும் நீ எல்லாம் பண்ணிட்டப்பா அப்படின்னு ஆண்டவர் டீசெண்டாக சொல்லிடுறாரு. ஆனால் சத்தியம் ரொம்ப டீப்பாக இருக்குது. பழைய ஏற்பாடு காலத்தில் பண்ணாதான் தப்பு, புதிய ஏற்பாடு காலத்தில் நினைச்சாலே தப்பு. அப்போ ஆண்டவர் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வருகிறார். அப்போ இந்த கவலைகள், உலக கவலைகள் நம்மை நெருக்காதபடிக்கு, வீடு வாங்கணும், உண்மைதான், தேவைதான், நல்லவன் பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை சேர்த்து வைத்து போகிறான், ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான், நல்லவன். அது பலவிதமாக எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் வாழும்போது தேவைகள் உண்டு. ஆனால் அந்த தேவைகளே நம்மை நசுக்கக்கூடாது. கார் இல்லாமல் சென்னைக்கு போக முடியும், ஆனால் அந்த காரை கடனுக்கு வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறான். அதுதான் ஆண்டவர் வேணான்னு சொல்கிறார். பஸ்ஸில் ஏறி போயிடலாம், பைக்கில் போகலாம், நாம் போவதற்கு அநேக வழிகள் உண்டு. ஆனால் அந்த வழிகளில் செலக்ட் பண்ணுற விஷயந்தான் அங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம். உலக கவலை, உனக்கு என்ன திராணி இருக்கோ அதை யோசி, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நினைங்க. திராணிக்கு மேலாக நாம் மிஞ்சி நினைக்கிறோம். முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரில் போகிறாரு, அந்த காரை ஆசைப்பட்டா கிடைக்கும். உண்மையாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி இஎம்ஐலாம் கூப்பிட்டு கொடுக்குறான், யாருன்னே தெரியாது. ஃபோன் பண்ணுவோம், ஹலோ சார் உங்களுக்கு 5 லட்சம் கிரெடிட் ஆயிடுச்சு. எனக்கு அன்றைக்கி பேசினாங்க, அடிக்கடி பேசுவாங்க. சொல்லுங்கள் 5 லட்சமா, பரவாயில்லையான்னு. நான் உடனே சொல்லுவேன் 5 லட்சம் கிரெடிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேட்பேன், வட்டி இல்லாமல் கொடுப்பீங்களா? அது எப்படி கொடுக்க முடியும் சார்னு கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா. 2வது, நான் வேலைக்கு போகல, கொடுப்பீங்களான்னு. வேலைக்கு போகலையா? அப்போ எப்படி சார் கொடுக்க முடியும்? நான் உங்கள்கிட்ட கேட்டேனா. அதோட 2வது கால் வராது. நம்ம இன்னைக்கு கடனை தேடி நாம் ஓட தேவையில்லை, கடன் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பல வருஷத்துக்கு முன்னாடி லோன் வேணும்னா பேங்காக போயிருப்பாங்க, பேங்க்குக்கு போகணும், பத்திரத்தை கொடுக்கணும், எல்லாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோனை எடுத்து 2 தட்டு தட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே கிரெடிட் ஆகிடும் உங்களுக்கு பணம். எந்த ப்ரூஃபாக உங்கள் வீடை கூட வந்து பார்க்க தேவையில்லை. ஏன்? ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கு. நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது. நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சின்னா உங்கள் ஃபோட்டோ மாப்பிங் பண்ணுறோம். அவ்வளவு டெக்னாலஜியில் போயிட்டு இருக்கிறோம். இதை தான் சொல்கிறோம், ஒரு பொருளை நாம் ஈஸியாக வாங்கிடலாம். ரேஞ்ச் ரோவர் காரை வாங்கிடலாம், 1 லட்சம் கட்டினா கொடுத்துருவான். அடுத்தது அவன் நெருக்கிறான் பாருங்க, அந்த கவலை தான் ஆண்டவரோடு இணைய விடாமல் நம்மை தடுக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, உதறிவிடு, தள்ளிவிடு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 6:28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புஷ்பத்துக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆண்டவர் இந்த பாரத்தை குறித்து வாசிக்கும் போது, இன்னைக்கு இந்த உலக கவலைகள், துணிக்காக, முன்னாடிலாம் ஒரு ஃபங்க்ஷன்னா தான் துணி எடுக்க போவோம், கரெக்டு தானே? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனு, வீட்டில் கல்யாணம், ஒரு திருமண நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு காது குத்து, ஒரு மூக்கு குத்து, ஒரு வாய் குத்து, இந்த குத்து வச்சாதான் அங்கே துணி எடுக்க போவோம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, செல்ஃபோன்லேயே உங்களுக்கு அப்படியே வந்துக்கினே இருக்கும். ஃப்ராக் வேணுமா? ஆஃபர். சுடிதார் வேணுமா? ஆஃபர். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அது வந்த பிறகு தான் தெரியும் அது கீஞ்சது இருக்கும், அதுதான் ஃப்ரீ. உங்களுக்கு வாட்டையாக இருக்கும், அதுதான் ஃப்ரீ. உடனே ரிட்டனை போடு, அவன் வந்து திருப்பி அடுத்த நாள் ரிட்டன். இன்னைக்கு எதெல்லாம் மனுஷன், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உடைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு எங்க எதை நோக்கி மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? மாசத்துக்கு 5 ட்ரெஸ் வேணும், உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. அதாவது துணி எடுப்பது தப்பல்ல. நல்ல துணி போட வச்சு தானே என்ன பார்க்குறீங்க, இல்லைன்னா பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம். ஏதோ ஒன்று வித்தியாசம். ஆனால் அதுக்காகவே கவலைப்படாதிருங்க. இல்லையே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அன்றைக்கி புது ட்ரெஸ் இல்லை, ஆனால் பழைய ட்ரெஸ் இருக்குது. அதே நினச்சி ஐயோ பசுன்னு ஏன் கவலைப்படுற? ஏன் ஆகாரத்துக்காக கவலைப்பட்டுருக்கீங்க? சில ஆட்கள்லாம் வேகாத கறி துண்டு கூட வாழ்வான். குக்கரில் வேகாதெல்லாம் வயிற்றுல போய் வெந்துடும். எத்தனையோ நேரம் சாப்பிட்ருப்போம்ல, வேகாத அரிசி, வேகாத கறி, ஒழுங்காக கொதிக்காத குழம்பு, எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க, வெந்து போதில்ல.
அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்னது இன்னைக்கு மனிதர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரில்லுக்கு சிக்கன் சாப்பிட்லன்னா கவலை, கிரில் சிக்கனு, அப்புறம் இவன் கிரில்லில் போவான், ஃப்ரையாக தூக்கிட்டு போவான் சாப்பிட்டு. இன்னைக்கு நாட்டில் நடக்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று ஷவர்மா சாப்பிட்டு எத்தனையோ பேர் மரித்து போகிறார்கள். சாப்பிட்றவங்கலாம் சாகலை, உதாரணத்து சொல்கிறேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதன் மீது உங்கள் பாரத்தை வைக்காதிருங்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். ரோமர் 4:8 வாசிங்கள். அப்போஸ்தலருக்கு அப்புறம் ரோமர். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். 8:3 அதே அதிகாரம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தை போக்கும் பலியாகும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்க வாசிக்கிறோம், பாவத்தை தள்ளிவிட்டு. இயேசு கிறிஸ்துவால் பாவம் செய்ய முடிந்திருக்கும், அப்படிதானே? அவர் 100க்கு 100 மனிதனாய் வாழ்ந்தார், 100க்கு 100 கடவுளாய் வாழ்ந்தார். ஒரு இடத்துல 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் ஜெபத்தோடு இருந்து உபவாசம் முடிகிற நாளில் பிசாசு அவரை சோதிக்க திட்டமிடுகிறார். அவர் ரொம்ப பசியோடு இருக்கிறார். என்னைக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கெல்லாம் துதிக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ, அன்றைக்கி தான் பிசாசு பிரச்சனையை கொண்டு வருவான். நல்லா தான் இருந்திருப்பீங்க, ஆனால் சர்ச்சை கிளம்புற நேரத்தில் தான் சண்டையே வரும். அப்போ தான் நமக்கு புடவை காணாமல் போயிடும், பேண்ட்டு காணாமல் போயிடும், வண்டி சாவி காணாமல் போயிடும். வரவையில் அப்போ தான் வராத மாடு வரும், வராத சொந்தக்காரெலாம் அன்றைக்கி தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க, சொல்கிறேன். அப்போது இது எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில், இது எல்லாம் நடக்கும். இங்கே இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரத்தை ஒடுக்கினார். 40 நாள் அவர் சரீரத்தை ஒடுக்கி ஜபிக்கிறார். உபவாசம் என்பது உடன் வாசம், தேவனோடு வாசம் பண்ணுவது. அது ரொம்ப கடினமான காரியம். நம்ம ஒரு வேளை சாப்பிட்லனாலும் 2 வேளை சேர்த்து சாப்பிட்ற ஆள் நம்மளாம். வீட்டில் சொல்லலை, காலையிலே சாப்பிடல, கூட கொஞ்சம் போனா சொல்கிறோமா இல்லையா? சில நேரம் நான் 2 வேளை சாப்பிடல, கூட போடு. ஆனால் சாப்பிட முடியாது இயற்கையாகவே. ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் சரீரத்தை ஒடுக்கி, அவருடைய சிந்தனையை ஒடுக்கி, அவருடைய எண்ணங்களை ஒடுக்கி இவ்வளவு காரியங்களை செய்யும்போது இப்போ பிசாசு அவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, இந்த கல்லுகளை நீங்கள் அப்பமா ஆக்கி சாப்பிடலாம்ல, பசியோட ஏன் இருக்கிறீங்க? அப்படி செய்தால் பிதாவுனுடைய சித்தம் நிறைவேறாது. அப்படி செய்தால் பிதாவுனுடைய நோக்கம் நிறைவேறாது. இன்னைக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருளை நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் வாங்கி தான் கொடுப்பீங்க சர்ச்சுக்கு. அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பிதாவும் ஒரு நம்பிக்கை இயேசு மீது வைத்திருந்தார், அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை அவர் காண்பிக்க வேண்டும். ஆனால் அந்த வல்லமை நிமித்தமாக பிதாவுனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இங்க ஆண்டவரை அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான். இப்போ ஆண்டவர் பேசுகிறார், மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், பிழைப்பான். ஆண்டவர் பேசுகிறார், பிசாசு அவரை விட்டு விலகி ஓடினான். இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சுயத்தினாலும், நம்முடைய பலத்தினாலும், நம்முடைய பணத்தினாலும், நம்முடைய செல்வாக்கினாலும், நம்முடைய படிப்பினாலும், நம்முடைய மற்ற காரியங்களினாலும் பாவத்தை நம்மால் விரட்ட முடியாது. வேத வசனத்தை கொண்டுதான் மேற்கொள்ள முடியும். இன்னைக்கு பாவம் எவ்வழியிலும் இருக்கிறது. இன்னைக்கு பாவம் செய்வதற்கு நீங்கள் தேடி போக தேவையில்லை, அது உங்களை தேடி கொண்டு வந்திருக்கிறது. அது இப்பொழுது உங்களோட இருக்கிறது. எங்கே இருக்குது? செல்ஃபோனில் இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் செல்ஃபோனில் வந்துச்சு, கைக்கு அடக்கமாக வந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆளை போட்டு தள்ளணும்னா நீங்கள் அங்கே போத்தாவில் இங்கேருந்தே ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவன் போய் பிரச்சனை பண்ணிடுவான். இன்னைக்கு கைக்குள் வந்து விட்டது. அப்போ இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு வசனம் அவசியம், கர்த்தருடைய வார்த்தை அவசியம்.
கர்த்தருடைய வசனத்தை நாம் பேச வேண்டும், தியானிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதை தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். இது பாரமான யாவற்றையும் ஒன்று தள்ளிவிட்ட இரண்டாவது பாவம். அதுதான் ஆண்டவரோடு உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு தடுக்கிறது. சீஷர்களை பாருங்கள், அவரோட இருந்த மனிதர்களை பாருங்கள், மேல் வீட்டாரையில் தங்கினவர்களை பாருங்கள். சொத்து வேணாம், சுகம் வேணாம், பொருள் வேணாம், யார் வேணாம், ஆஸ்திகளை விற்றுவிட்டு சபையில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். எல்லாம் வச்சாச்சு. ஆனால் ஒரு அம்மா மட்டும், இவ்வளவுக்கு தானா வித்தாய், அண்டனே அவுட்டு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிலாம் பண்ணா சபையே நடக்காது. இல்லை, உண்மை தானே? அவர் உள்ள அனனியா சப்பிராலே அங்கே நடக்குது. ஒய்ஃபு மரித்து போயிட்டாங்க, கணவனுக்கு தெரியல. அடக்காராதனே வாலிபர்கள் தான் பண்ணுறாங்க. இனி சபையில் ஆண்டவர்லாம் அப்படி பண்ணலை. அப்படி பண்ணால் நானே இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையை அப்படி கடந்து வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொத்தை கேட்கல. நீ மேல் வீட்டாரையில் இவ்வளவு காரியங்கள் அவர்கள் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து அவர் பரமேறி போயிட்டாரு. இப்போ 120 பேர் கூடுகிறார்கள். அது 3000 மாறுகிறது. அவர்கள் சொத்துக்களை விற்று எடுத்துட்டு வந்து சபையில் கொடுக்குறாங்க. ஒரு ஆள் மட்டும் வித்தது உண்மைதான், அவன் எடுத்து வச்சது கூட தப்பு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொன்னா பாருங்க, அதுதான் தப்பு. நீங்கள் இப்போ ஒரு லேண்டு விற்கிறீங்க. லெனின் பிரதருக்கு ஒரு ஏக்கரில் லேண்டுக்குது, 10 கோடிக்கு விற்கிறீங்க. விற்றுட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க, பிரதர் நான் 5 கோடிக்கு தான் விற்றேன். எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன் உங்களை. ஆனால் அதை விட மேலே ஒருத்தர் பார்க்குறாருல, அதை தான் பவுல் பேதுரு சொல்கிறாரு, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னாய். நீ எடுத்து வச்சது தப்பில்லை, நீ உனக்காக சேர்த்து வைக்கிறது தப்பில்லை. இப்போ நான் சர்ச்சை நடத்துகிறேன், எல்லாமே சர்ச்சைக்கு வாங்கி போட்டுருமுன்னா அத்தது என் பிள்ளை இருக்கிறான், மனைவி இருக்கிறாங்க. நான் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் 50 வருஷமோ 60 வருஷமோ. அப்போ மனைவி நினைப்பாங்க, ஐயோ இவன் இன்னும் 50 வருஷம் 60 வருஷம்னா பாடு தாங்க முடியாதடா. அப்போ எவ்வளவு வருஷம் நம்ம இருப்போம் தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுது. அப்போது சேர்த்து வைத்தாலும் நான் அதை சொல்லணும், உண்மையாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை ஐயோ ஒன்றுமே இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ ஒன்றுமே இல்லை, பட்டினியாக கிடக்கிறேன், பஞ்சமாக இருக்கிறேன். பார்த்தா பொண்ணு அமெரிக்காவில் பச்சின்னு இருக்கும். நான் நிறைய பார்த்ததுனால சொல்கிறேன். அப்போ இங்கே பவுல் அவருடைய நிருபத்தில் எழுதும்போது, இந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் உதறிவிட்டு போங்கள். இது வசனத்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தய வாழ்க்கை. அடுத்தது அவர் சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள். கடைசி அவர் சொல்லும்போது பந்தய சாலை. 1 கொரிந்தியர் 9:24 வாசியுங்கள். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தில் பெறுவார்கள் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை இப்பொழுது எங்கே இருக்கிறது? சபையில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது, நாட்டில் இருக்கிறது, காட்டில் இருக்கிறது. அப்படி சொல்லாதீங்க. இப்போ நம்ம எங்கே ஓடிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எதை நோக்கி நடத்துகிறது? ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், பணத்தை கொடுக்கிறார், பொருளை கொடுக்கிறார், அந்தஸ்தை கொடுக்கிறார், ஆஸ்தியை கொடுக்கிறார், செல்வாக்கை கொடுக்கிறார், அப்புறம் எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாருக்கு தெரியும்? நான் இப்போ விட்டா வீட்டுக்கு ஓடுவேன்றீங்க, நீங்கள் விட்டா ஹோட்டலுக்கு போயிடுவேன், விட்டா அடுத்த வாரம் வருவேன். ஓட்டப்பந்தயம் என்பது லக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எந்த லக்கு? பரலோக ராஜ்யம் என்கின்ற லக்கு. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு, எத்தனையோ நம்பிக்கைகள் உண்டு, எத்தனையோ வழிகள் உண்டு. ஆனால் நம்முடைய வழி சற்று வித்தியாசமானது. இந்த உலகத்தில் கண்ணை முன்னாலும் அந்த உலகத்தில் கண்ணை திறக்க போகிறோம். அந்த நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு சவரம், இங்கே இருக்கிற மூக்குத்தி 1 கிராமு, அதுக்கே மூக்கை வெட்டிறான், காதை வெட்டிறான். பரலோகத்தில் தங்கத்தால் ரோடு, அப்புறம் வைடூரியத்தில் வீடு. வேற உங்களுக்கு என்ன பாத்ரூம்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்க. அங்கே அந்த ஸ்மெல் வராது. அங்கே வியாதி இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, சமைக்கிற வேலை இல்லை, அங்கே மனைவியே இல்லை, கணவனும் இல்லை, செல்ஃபோனோ இல்லை, செல்ஃபோன் தொல்லையே இல்லை, தொல்லை பேசி அங்கே இல்லை. ஏனால் ஆண்டவரோடு முகமுகமாக இருக்க போகிறோம். அப்போ இது எதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பந்தய சாலையில் ஓடுகிறவன், ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் எப்படி ஓடுவான்?
அப்படியே வேகமாக ஓடுவான். ஐயோ மாமா வராரு, மச்சான் வராருன்னா ஓடுவான் திரும்பி திரும்பி. என் கூட ப்ராக்டிஸ் பண்ண அக்கா ஓட்டப்பந்தயத்தில் யார் சொல்லுவா? பிடி உஷா. பிடி உஷா வர்றாங்க, நானும் வர்றேன். பிடி உஷாவை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால 2 பேருக்கும் போட்டி வச்சா, ஐயோ பிடி உஷா அழகாக இருக்கிறீங்களா, அவங்க ஓடிடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் போது நன்றாக ஆரம்பிக்கிறோம், ஆனால் ஓடும்போது சிலர் பலவீனத்தினால் நின்று போகிறார்கள். சிலர் ஓட முடியாமல் உக்காந்துக்கிறாங்க. ஐயோ முடியல பாஸ்டர், நீ வந்தா கையை தூக்கு காலை தூக்குன்ற, நீ அப்புறம் எழும்புன்ற, உக்காருன்ற, பாடுன்ற, ஓடுன்றன்றீங்க சில ஆட்கள்லாம் இன்னைக்கு வரவே இல்லை பாருங்க. எங்கே போனாங்கன்னு தெரியல. அடுத்த வாரம் வருவார்கள். நம்பிக்கையோடு இருப்போம். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை வாழ்க்கை. அப்போ எதுக்கு ஓடுறோம்? சிலர் பலவீனத்தின் நிமித்தம்னா எப்படி சொல்கிறேன் தெரியுமா? சிலர் பாவத்தினால் ஓட முடியாமல் நின்று போகிறார்கள். சிலர் உலக கவலையினால் நின்று போகிறார்கள். சிலர் ஏதோ ஒன்று திங்க் பண்ணி போகிற வழியிலே நின்று போகிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது பந்தய சாலையில் ஓடுகிற வாழ்க்கை. அது லக்கை நோக்கி ஓடணும். பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி நீ கவலைப்படாத, உன் மாமாவை பற்றி கவலைப்படாத, உன் சித்தியை பற்றி கவலைப்படாத, மாமியாரை பற்றி கவலைப்படாத, மாமனாரை பற்றி கவலைப்படாத, நீ யாரை பற்றி கவலைப்படாத. உனக்கு குறித்திருக்கிற ஓட்டத்தை குறித்து அது எப்படி ஓடணுமா? கரெக்டாக ஓடணும். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இங்கே பாருங்க, 9:25 வாசிச்சோம். பிலிப்பியர் 3:14. தேவன் அழைத்த பரம அழைப்புக்காக இங்க ஏன் ஓட வேண்டும்? எதற்காக ஓட வேண்டும்? எதற்காக கிறிஸ்தவனா வாழ வேண்டும்? எதற்காக கிறிஸ்தவனா ஜீவிக்க வேண்டும்? எதற்காக சபைக்கு வரணும்? ஏன் 2 மணி நேரம் பார்க்கு பீச்சுன்னு போகலாமே, ஏன் இங்கே வந்து உக்காடுறோன்னா, இந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். இந்த உள்ளான மனுஷனுக்காக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உள்ளான மனுஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தானே கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. குதிரைக்கு கடிவாளம் போடுவார்கள், பார்த்துருக்கீங்களா? குதிரை எவ்வளோ பேர் சரீரமாக இருந்தாலும் அதுக்கு கடிவாளம் இப்படி போடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கேன், இப்படி போட வேண்டிய குதிரை இப்படி போகும். இப்படி மேலே உக்காந்துங்கன்னா கீழே இருக்கணும், அது மேலே இருக்கும். அப்போ கடிவாளம் போட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடிவாளம் போட்டால் தான் கரெக்டாக போக முடியும். இன்னைக்கு குதிரை ரேஸில் ஓட்டுவாங்க தெரியுமா? வீட்டில் போய் யூடியூப்பில் பாருங்கள். அந்த குதிரைக்கு இந்த 2 கண்ணும் மூடி இருக்கும், இப்படி தான் வச்சிருப்பாங்க. அதை திறந்து விட்டுட்டா அந்த குதிரை என்ன பண்ணணும்னா தன்னுடைய சிந்தனைக்கு படுகிற பக்கம்லாம் ஓடும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடிவாளம் போடப்பட்ட வாழ்க்கை. நீ கண்டதை பார்க்கக்கூடாது, கண்டதை பேசக்கூடாது, கண்டபடி நடக்கக்கூடாது, கண்டபடி செய்யக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. நீ இப்போ பந்தய சாலையில் ஓடிட்டு இருக்கிற, உன் மேலே ஒரு எஜமான் உக்காந்துட்டு இருக்கிறாரு. நீ என்ன பண்ணணும்? கரெக்டாக ஓடணும். அதை தான் இங்கே பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். கவலைகளை என்ன பண்ணணுமா? பாரங்களை இறக்கி வச்சிடுங்க, பாவத்தை நீக்கி போட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க, அதை தட்டி விட்டுருங்க. 3வது லக்கை நோக்கி ஓட வேண்டும். இன்னைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும், அவரை சார்ந்து ஓட வேண்டும். இங்கே பேதுரு என்ன பண்ணுறார் தெரியுமா? கடலின் மேலே நடந்து போகிறார். பயங்கர காற்று, புயல். மத்தேயு 14 வாசிக்கிறோம், அடித்து தள்ளு. உள்ள இருக்கிறவங்களாம் பயந்து போய் கிடக்குறான், சாக போறடா, கதை முடிய போதுறான்னு. இப்போ இயேசு கடலின் மீது நடந்து வருகிறார். நடக்கிறதை அவன் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீரையானால் நான் நடந்து வரேன், வாப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ கடல்ல நடந்து போகிறாள் யாரை பார்த்து போயிருக்கணும்? இயேசுவை பார்த்து போயிருக்கணும். காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டு பேதுரு பார்த்த உடனே உள்ள அமிழ்ந்து போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வா என்று சொல்லிவிட்டார். அவரை நம்பிவிட்டு அவரை நோக்கி நான் சார்ந்து அவரை பார்த்து நான் போயிட்டா போதும், நான் சரியான இடத்துக்கு போய் சரியான இடத்துல உக்காந்துருவேன். அவர் எதை பார்க்கிறார் என்றால் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பாடுகளையும் நான் பார்க்கும்போது அமிழ்ந்து போகிறான். இப்போ சொல்ற ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு விடுதலை கொடுங்க, நான் சந்தேகப்பட்டுட்டேன். நடந்து தானே வந்தான். இது வரைக்கும் பேதுரு என்னைக்குன்னா கடல்ல நடந்தாரா? பேதுரு ஒரு மீனவர். எத்தனையோ முறை அந்த கடல்ல அவர் போயிருப்பாரு, மீன் பிடிச்சிருப்பாரு, எத்தனையோ காரியங்களை பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போது அவர்களுடைய திராணிக்கு, அவளுடைய திறமைக்கு, அவர்கள் பழகின பழக்கத்திற்கு மேலான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புயல் இதெல்லாம் வந்ததுன்னா எச்சரிக்கை கொடுப்பார்கள், வந்துருங்க, கரைக்கு திரும்பிடுங்க, கரைக்கு வந்துருங்க, இல்லைனா புயல் உங்களை என்ன பண்ணிடும்? மேற்கொண்டுடும், நீங்க அமிழ்ந்து உள்ள போயிடுவேன் என்று இன்னைக்கு வானிலை அறிக்கை உண்டு.
ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வானிலை அறிக்கையும் இல்லை. கர்த்தரை நம்பிதான் போனார்கள், கர்த்தரை நம்பிதான் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. உலக வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராது, போராட்டம் வராது, கண்ணீர் வராது, அவமானம் வராது, நிந்தை வராது, எதுவுமே சொல்ல மாட்டேன். எல்லாமே வரும். வந்தால் தான் நம்ம நிம்மதியாக நிற்க முடியும். ஒரு குழந்தைக்கு வியாதி வராத குழந்தை என்றால் டாக்டர் கிட்ட போங்களேன். ஜாரனுக்கு ஃபர்ஸ்ட் முறை அப்படியே சளி ஊத்துச்சு, ஜுரம் வச்சுது. அப்போ சொன்னார், வியாதி வரது நல்லது, அப்போ தான் நோய் எதிர்ப்பு சக்தி வருமா குழந்தைங்களுக்கு. எதுவுமே வரல அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையால் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ சின்னதுலேருந்தே ஒரு வியாதி வருது, ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகுது, உடம்பு அது உருவாக்குகிறது. அப்படி இல்லைன்னா மாத்திரை மருந்து கொடுக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது தான் ஆண்டவருடைய கிரியைகளை நம்மால் பார்க்க முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் அனுபவிக்க முடியும், ஆண்டவருடைய வல்லமையை நம்மால் பார்க்க முடியும். காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை, நம்ம உலக வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஒரு பந்தய சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் சரியாக ஓடுங்க. சிலர் 100 கிலோமீட்டரில் ஓடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்பேற்பட்ட வாழ்க்கை? அது லக்கை நோக்கி ஓடுகிற வாழ்க்கை. ஒன்று, சிலர் பொறுமையாக ஓடுவாங்க அவங்க திராணிக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது. இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டது வேகமாக ஓடி ஸ்கூலில் 3 ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரைஸு, 2வது ப்ரைஸு, 3வது ப்ரைஸு. சில சர்ச்செல்லாம் ஒரே வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க ஒரே ப்ரைஸை. சில ஆட்கள்லாம் ஒரே ஆளே வாங்கி போயிடுவாங்க எல்லா ப்ரைஸையும், அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் பண்ண மாட்டார். சிலர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின்படி ஓடி லக்கை நோக்கி அடைஞ்சிடுறாங்க. சிலர் பொறுமையாக ஓடுறாங்க. 2 விஷயம் சொல்லலாம், ஆமையும் வெல்லும், முயலும் வெல்லும். ஆனால் முயலாமை மட்டும்தான் வெல்லாது. உலகம் சொல்லுதுல, ஆமையும் வெல்லும், முயலும் வெல்லும், முயலாமை வெல்லாது. இன்னைக்கு நீங்கள் ஆமை மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நகர்ந்து போகலாம், முயல் மாதிரி பறந்து போகலாம், வேகமாக போகலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், நீ எப்படியாவது பொறுமையாக நடந்து அந்த லக்கை நோக்கி வந்திருப்பா. சிலருக்கு பலவீனம் வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா கிடையாது. நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டீங்க, நானும் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேன். சில பிரச்சனை வரும்போதா நீங்களாம் அப்படியே வாயை தந்து அழுவீங்க, நாங்கள் மனசுக்குள்ளேயே அழுவோம். அப்படி தானே? மீனின் கண்ணீரை, அதாவது மானின் கண்ணீரை நாம் அறியலாம், ஆனால் மீனின் கண்ணீரை நம்மால் அறிய முடியாது. என்னங்கன்னா மீன் கண்ணீர் விட்டு பார்த்துக்கிறீங்களா? மீன் தொட்டியில் அது சோகமாக இருக்குது, ஐயோ வியாதியோடு இருக்குது கண்ணு. ஆனால் மான் அழும்போது நமக்கு தெரியும், அது கண்ணீரில் அப்படியே தண்ணி ஊற்றும். வீட்டில் நாய் வளர்த்தா அவங்களுக்கு தெரியும், நாய் கண்ணில் தண்ணீர் வந்ததுன்னா அது ஏதோ வியாதியோடு இருக்குது, கவலையோடு இருக்குன்னு நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அதே போல தான் நம்முடைய கண்ணீரை மனிதர்கள் அறிய முடியாமல் போகலாம், ஆனால் கர்த்தர் அறிவார். யாருன்னா மீனோட கண்ணீரை எடுத்து மீனை பிடிச்சி, வா மீனே நீ கண்ணீர் விட்டு இருக்கிற துடைப்போமா, கண்டே பிடிக்க முடியாது. சில நேரம் சில மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட பிரச்சனை வழியாக நாம் கடந்து போனாலும் கர்த்தர் நம்மை ஆட்சி தேற்றுவார். நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தையின்படி எங்கள் உலக வாழ்க்கை என்பது ஆண்டவரே ஸ்தோத்திரம் பந்தய சாலையில் ஓடுகிறது போல அப்பா, பந்தய சாலையில் ஓடும்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் ஓடும்போது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் நம்பி ஜீவிக்கும் போது ஆண்டவரே இந்த பாவங்களை விட்டு விலக, பாரத்தை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை நேரத்தில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பயமுறுத்துகிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமான வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை அல்ல. இது சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, ஆண்டவருடைய வல்லமை காண்கின்ற வாழ்க்கை. வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையோடு ஓட ஆவியானவரை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் லக்கை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒரு கடிவாளம் போட்ட குதிரையை போல எங்களை கண்ட்ரோல் பண்ண, உங்களுடைய வசனத்தினால கண்ட்ரோல் பண்ண ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மனுஷனால் கூடாது என் தேவனால் கூடும் என்று வாசிக்கிறோமே. பெரிய காரியங்களை செய்யுங்க, கூட இருங்க, வழிநடத்துங்க. மீட்பெற இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.